ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் பிள்ளை இனிமே கேட்டீசத்துக்கு வரமாட்டா. ஏங்க இது ஊருக்கு போறீங்களா, அடுத்த வாரம் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற. இல்ல இனிமே வரவே மாட்டா. ஓ வீடு வீடு மாத்தி போறீங்க போல இருக்கு, எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்டேன். இல்ல நாங்க இது சொந்த வீடு, இங்க தான் இருப்போம், ஆனா கேட்டீசன் கிளாஸுக்கு வரமாட்டா. எனக்கு புரியல. நான் அப்பதான் கேட்டேன், வரமாட்டாங்கிற சொல்ற செய்தியை சொல்றதுக்கா நீ வந்த? வரமாட்டான்னா வச்சுக்கிட்டு போக வேண்டிய தானே, ஒரு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவ காலையில 8லேருந்து 9 வரைக்கும் மேக்ஸ் கிளாஸா, 9 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் அவளுக்கு அபாக்கஸ் கிளாஸா, சயின்ஸ் கிளாஸா. அதுக்கப்புறமேட்டு 10:30லேருந்து 11:30-12 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸா, நீந்த போறாளாம் ஹோட்டல்ல. உங்க குழந்தைகளை அடுத்த வீட்டு பிள்ளையோட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவை நீங்க பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதுதான் உங்க பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கு. அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி படிக்குது அதை மாதிரி என் பிள்ளை படிக்கணும். இன்னைக்கு அதுதான் வியாதியே. எல்லா பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எல்லா பிள்ளையும் அப்படியே சரளமா இங்கிலீஷ் பேசணும், வராது, தேவையும் இல்லை. நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற குவாலிட்டி நமக்கு போதும். இன்னைக்கு அறிவு சார்ந்த உலகத்துக்குள்ள போய் போய் ஆண்டவருடைய அபிஷேகத்தெல்லாம் இழந்துட்டு நிக்குது பிள்ளைங்க. இன்னைக்கு வர ஜெனரேஷன் வந்து தப்பா செய்யுது. எல்லாமே அறிவை கொடுத்தோம், ஆற்றலை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், ஆண்டவரை கொடுக்க மறந்துட்டோம்.